மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான சட்டமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் பிரதமர் நீதியரசர் பதவி விலக வேண்டும் என தெரிவித்தார். அமைச்சரவை ஒப்புதல் வழங்கினால் வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் கேள்வி எழுப்பதற்கான உரிய கால அவகாசம் உள்ளதல்லவா? அப்படியாயின் இந்த நடைமுறையில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் கூறுகின்றீர்கள். இல்லை, நாம் கூறுவது என்னவென்றால் தமது வழக்கை தாமே விசாரணை செய்யக்கூடாது. ஹாங்காங்கில் எனக்கு நினைவிருக்கும் அல்லவா, எமது பேராசிரியர் GL பீரிஸுக்கு நினைவிருக்கும். பிரதமர் நீதியரசர் ராஜினாமா செய்தார். இத்தகைய ஒன்றை கொண்டு வந்து காலத்தை நீடிக்க முயன்ற போது தாம் ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்தார். 78ஆம் ஆண்டிலும் அவ்வாறு நடந்தது. மீண்டும் நியமிக்கப்படவில்லை. அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது. நான் எமது பிரதம நீதியரசரிடம் கௌரவமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நீங்கள் கௌரவமான நீதியரசர், நீங்கள் இந்த நாட்டிற்கு பாரிய கடமையை செய்துள்ளீர்கள். தயவு செய்து இது கொண்டு வரப்பட்டதும் நீங்கள் ராஜினாமா செய்து அல்லது வழக்கு விசாரணை செய்யாமல் ஒதுங்கியிருந்தால் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த விடயமாகும். நீங்கள் கூறுவதை பார்க்கும்போது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவுடன் உங்களுக்கு பிரச்சனை உள்ளதாகவே தெரிகின்றது. ஐயோ, இல்லை இல்லை, அப்படி பிரச்சனை இல்லை. நான் அவருக்கு மிகவும் கௌரவம் செலுத்துகிறேன். அவர் மிகவும் முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளார். நான் உங்களுக்கு காண்பித்தேன். உங்களிடம் அவை இருக்கும். நான் அந்த வழக்கு தீர்ப்புகளை எடுத்து வருகிறேன். அதனை வாசித்து பாருங்கள். இந்த நாட்டில் மிகவும் முக்கியமான நீதியரசர்களான விஜித் மலால்குட, நவாஸ், அடுத்தது ஜயந்த சில்வா ஆகியோர் வழங்கிய தீர்ப்புகளில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது பிரேம்நாத் வழக்கிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமது வழக்கை தாமே விசாரிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைவர் பேராசிரியர் GL பீரிஸிடம் கேள்வி எழுப்ப முயற்சித்த போது இவ்வாறான நிலை ஏற்பட்டது. மிக மோசமான அரசியலமைப்பு திருத்தங்களான 18, 20ஆம் திருத்தங்கள் பற்றி நீங்கள் கூறினீர்கள். இப்போது உங்களுடன் பக்கத்தில் இருப்பது GL பீரிஸ். இன்று இந்த ஊடக சந்திப்பில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை சீர்குலைக்கும் இந்த நாடகத்தை செய்ய வேண்டாம். உங்களுக்கு கருத்து தெரிவிக்க உரிமை உள்ளது. எனக்கு கேள்வி கேட்க உரிமை உள்ளது. முக்கியமான கேள்வி எதுவும் இருந்தால் கேளுங்கள். வரலாற்றை பற்றி நாம் தனியாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை வைப்போம். நாங்கள் வரலாற்றிலிருந்து 18, 20ஆம் திருத்தங்கள் தொடர்பில் கேட்கின்றோம். உங்களை விட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணியமான தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவருடன் கொஞ்சம் பேச வேண்டியுள்ளது. தயாசிறி ஜெயசேகர, நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறினீர்கள். தலைவர்கள் வேட்டையாடப்படுகின்றார்கள் என்று கூறினீர்கள். கடந்த நாட்களில் நீங்கள் கூறிய விடயங்களுடன் இதை குழப்பி சமூகம் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. அண்மையில் அந்த ஒன்றிணை நபர்களை பற்றி கூறினீர்கள். அதை இன்னமும் விரிவடைய வேண்டியுள்ளது அல்லவா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இப்போது இந்த வேட்டையாட முயற்சிக்கப்படும் தலைவர்கள் என்று கூறும்போது உண்மையிலேயே குறிப்பிட்ட அந்த தலைவர்கள் யார் என்று பெயரிட முடியுமா? தெரியவில்லையா? அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலோ அல்லது பொது தேர்தலிலோ சவால் விடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்களை வேட்டையாடும் செயல்முறை ஆரம்பமாகியுள்ளது. அதற்காக ஏராளமான பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டுள்ளன. எனவே இதை மேலும் வலுப்படுத்தும் ஒரு திட்டத்தையே இவர்கள் செய்கின்றார்கள். ஒரு சிறிய விடயம். இப்போது இன்று மீண்டும் சொல்கின்றேன், சீர்குலைக்கும் திட்டம் இல்லை. இந்த ஊடக சந்திப்பு ஆரம்பித்ததிலிருந்து ஜனநாயகம் பற்றி பேசும் நீங்கள் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்க நேரம் தரவில்லை. பரவாயில்லை. இல்லை, ஊடகவியலாளர் சந்திப்பை சீர்குலைக்க வேண்டாம். மீண்டும் 3 முறை கேள்வி கேட்குமாறு கூறியுள்ளேன். கேட்கலாமே. நீங்கள் இந்த ஊடக சந்திப்பு மற்றும் இந்த ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியின் பேராசிரியர், அடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ராஜித் மத்தும பண்டார, மஹிந்த ராஜபக்ச போன்ற உயர் அரசியல் ஆளுமைகள் இருக்கின்றார்கள். இவர்களின் வயதை பார்த்தால் 75, 80, 82 போன்ற வயதில் அரசியல் பெரும் புள்ளிகளாக செயற்படுகின்றார்கள். நீங்கள் இந்த எதிர்க்கட்சி குழுவின் ஆதரவையும் ஆலோசனையும் பெற காரணம் அவர்களின் முதிர்ச்சி மற்றும் அனுபவம் என நினைக்கின்றேன். உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதன் ஊடாக அவர்களின் அனுபவம் மற்றும் முதிர்ச்சியை கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் வழங்க இந்த அரசாங்கம் எடுக்கும் முயற்சிக்கு நீங்களே குறுக்கே நிற்கின்றீர்கள். அதற்கு தெளிவான ஒரு பதில் உள்ளது. இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கு நீதிபதிகள் மாத்திரமே. வைத்திய நிபுணர்கள் இன்று எமது நாட்டில் 63 வயதில் ஓய்வு பெறுகின்றார்கள். வேறு நாடுகளை உதாரணமாக கொண்டு நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் நியாயப்படுத்தி உரையாற்றினார். பிரேசில், அமெரிக்கா ஆகிய அந்த அனைத்து நாடுகளிலும் நீதிபதிகள் மாத்திரம் தெரிவு செய்யப்படவில்லை. நிபுணத்துவ வைத்திய அதிகாரிகள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பின்னர் அரசு சேவை துறை தலைவர்கள் என அனைவர் தொடர்பிலும் பொதுவாக ஒரே கொள்கையை பின்பற்றுகின்றார்கள்.